வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக எரிசக்தி சந்தை எண்ணெய் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றம். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரிப்பு. வெளிநாட்டவருக்கு வீடு வழங்கினால் காவல்துறைக்கு அறியப்படுத்துக. ஈரான் போர் தற்போது முடிந்தாலும் பொருளாதாரம் மீளுவதற்கு பல மாதங்கள் ஆகும். IMF எச்சரிக்கை. ஆடை தொழிற்சாலை யுவதியின் மரணத்திற்கு காரணம் மின்னல் அல்ல. தலைக்கவசமின்றி தப்பியோடிய நபர், அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் கைது. தமிழக அரசியல் விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு. நிபந்தனையுடன் முக்கிய முடிவு. சொகுசு கப்பலில் அரிய வகை வைரஸ் பரவல். 3 பேர் பலி, 144 பேர் அச்சம். கொழும்பில் அதிசொகுசு மாளிகையால் சிக்கிய மகிந்த குடும்பம், பல ரகசியங்கள் அம்பலம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வருகின்ற போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் இயற்கை எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சந்தை நிலவரப்படி WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $100.7 வீழ்ச்சியடைந்துள்ளது. சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெஞ்சு ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $108.1 நிலவுகிறது. இயற்கை எரிவாயு விலையில் உயர்வு பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போர் பதற்றங்கள், விநியோக சங்கிலி பாதிப்பு மற்றும் உலக அரசியல் மாற்றங்கள் ஆகியவை இந்த விலை மாற்றங்களுக்கு காரணங்களாக தெரிவிக்கப்படுகின்றன. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் இன்று குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளன. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,625.24 பதிவாகியுள்ளது. வெள்ளி ஒரு அவுன்ஸ் விலை $74.93 உயர்வடைந்துள்ளது. வெளிநாட்டவர் ஒருவருக்கு வீடு அல்லது ஏதேனும் சொத்துக்களை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு வழங்கினால் அது குறித்து அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கு அறிவிக்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU புட்லர் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சில வெளிநாட்டவர்கள் இவ்வாறு வீடுகளை வாடகைக்கு பெற்று நிதி சார்ந்த குற்றச்செயல்களில் ஈடுபடும் நிலை காணப்படுவதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார தாக்கங்கள் உலக அளவில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா எச்சரித்துள்ளார். CNBC ஊடகத்துக்கு அளித்த நேர்காணலில் இதை தெரிவித்த அவர், ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு மசகெண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 மேல் உயர்ந்துள்ளதாகவும் உரங்களின் விலை 30 முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கபராதுவ கொக்வத்தை பகுதியில் அண்மையில் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட 25 வயதுடைய ஆடை தொழிற்சாலை ஊழியரின் மரணம் மின்னல் தாக்கியதால் ஏற்பட்டது அல்ல என்று பிரேத பரிசோதனை முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. இந்த முடிவு கபராதுவ திடீர் மரண விசாரணை அதிகாரி கமல் காமினி திலக முன்னிலையில் கராப்பட்டிய தேசிய மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரேத பரிசோதனையை நடத்திய கராப்பட்டிய தேசிய மருத்துவமனையின் விசேட சட்ட மருத்துவ அதிகாரி சித்ராணி வீரசிங்க மழுங்கிய பொருளொன்று தலையில் தாக்கியதால் ஏற்பட்ட பலத்த காயங்களே மரணத்துக்கு காரணம் என்று அறிக்கை அளித்தார். அதன்படி மின்னல் தாக்கிய பின்னர் வீட்டின் சுவர்களும் கூரைகளும் இடிந்து விழுந்தமையே மரணத்துக்கு காரணம் என்றும் அதனால் அந்த பெண்ணின் தலையில் காயம் ஏற்பட்டதாகவும் பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைக்கவசம் அணியாமல் உந்துருளியில் பயணித்த போது காவல்துறையின் சமிச்சையை மதிக்காமல் தப்பியோடி வீட்டில் மறைந்திருந்த நபர் மற்றும் வீட்டின் உரிமையாளர் ஆகியோர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக மொரட்டுமுல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மொரட்டுமுல காவல்துறையினர் இரவு நேர உந்துருளி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது தலைக்கவசமின்றி சென்ற உந்துருளி ஒன்றை நிறுத்துமாறு சமிச்சை வழங்கினர். எனினும் ஓட்டுநர் அதை பொருட்படுத்தாமல் ஓட்டிச் சென்றார். காவல்துறையினர் அவரை பின்தொடர்ந்து நிறுத்துமாறு பலமுறை அறிவுறுத்தியும் அதை கண்டுகொள்ளாத ஓட்டுநர் காவல்துறையை பகிரங்கமாக திட்டியவாறு மொரட்டுமுல்லை வில்லோராவத்தை பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்று மறைந்துள்ளார். இதைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளின் உதவியுடன் சந்தேக நபரை
வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர காவல்துறையினர் முயற்சி செய்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரும் வீட்டின் உரிமையாளரும் இணைந்து காவல்துறையின் கடமைக்கு தடையாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர காவல்துறையினர் குறைந்தபட்ச பலத்தை பயன்படுத்தி இருவரையும் கைது செய்துள்ளனர். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதாக தெரிய வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் அரசியல் விவகாரங்கள் குழு கூட்டம் நேற்று நள்ளிரவு காணொலி மூலம் நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் தமிழகத்தில் விஜய் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. எனினும் இந்த ஆதரவுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கிய நிபந்தனையை முன்வைத்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதன் கூட்டமைப்பில் உள்ள கட்சிகளின் ஆதரவை எக்காரணம் கொண்டும் தமிழக வெற்றிக் கழகம் பெறக்கூடாது என்பதே அந்த நிபந்தனையாகும். மேலும் மதச்சார்பற்ற கொள்கையுடைய கட்சிகளின் ஆதரவுடன் மட்டுமே ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் வகுப்புவாத சக்திகளை தவிர்த்து அரசியல் ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டச்சு நாட்டு சொகுசு கப்பல் ஒன்று கேப் வேத்தி கடலோர பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் 147 பயணிகள் உள்ளனர். அவர்களில் சிலருக்கு ஹண்டா எனப்படும் அரிய வகை வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதன் பாதிப்பால் 3 பேர் பலியாகியுள்ளதோடு மீதமுள்ள 144 பேர் அச்சமடைந்துள்ளனர். இது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பரவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு டொரிங்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ள 40 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொகுசு மாளிகை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது பாரிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த காணி வரும் சொத்து மட்டுமல்ல, கடந்த காலங்களில் யோசித ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்று கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய CSN தொலைக்காட்சி சேவையின் உத்தியோகபூர்வ தலைமையகமாகவும் இயங்கி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயரில் ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் இந்த சொத்து வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அது முன்னாள் ஜனாதிபதியின் மனைவியான சிரந்தி ராஜபக்சவின் பிறப்பு சான்றிதழில் உள்ள உண்மையான பெயராகும். கடந்த 2001ஆம் ஆண்டு அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்காக அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த வீடு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் ராஜபக்ஷ குடும்பத்தின் முழுமையான சொந்தமாக மாறியுள்ளது. எனினும் 40 கோடி மதிப்புள்ள இந்த காணி வெறும் 3.5 கோடி ரூபாய் என்ற மிக குறைந்த மதிப்பில் கொள்வனவு செய்யப்பட்டமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடுதான் சூடான். அந்த நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த ஆட்சியின் தலைவராக இராணுவ தளபதி ஜெனரல் படக் அல் ஃபக்ரன் செயற்பட்டு வருகின்றார். அவருக்கு அடுத்த நிலையில் ஆட்சியின் துணைத் தலைவராக துணை இராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது ஹம்டன் டக்லோ செயற்பட்டு வருகிறார். இதனிடையே துணை இராணுவத்தின் படைப்பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை இராணுவத்தோடு இணைக்க இராணுவ தளபதி ஜெனரல் படக் அல் ஃபக்ரன் முயற்சி மேற்கொண்டார். இதற்கு துணை இராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் நடந்த ஒரு இரவு விருந்தில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போரை முடித்துவிட்டு திரும்பும்போது அமெரிக்க கடற்படை கியூபாவை கைப்பற்றும் என்றும் நகைச்சுவையாக தெரிவித்தார். ஈரானில் போரிடும் அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் நாடு திரும்பும் வழியில் கியூபா நாட்டின் கடற்கரைக்கு அருகே நின்றால் போதும் என்றார். அந்த பிரம்மாண்டமான கப்பலை பார்த்தவுடன் கியூபா அரசாங்கம் மிக்க நன்றி, நாங்கள் சரணடைகிறோம் என்று கூறிவிடும் என்றும் அவர் இதன்போது கிண்டலாக பேசினார். முதலில் ஒரு வேலையை, அதாவது ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், எனக்கு ஒரு வேலையை முழுமையாக முடிப்பதுதான் பிடிக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதே நாளில் கியூபா மீது எரிசக்தி மற்றும் இராணுவ ரீதியான பல புதிய பொருளாதார தடைகளை டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.